Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது 7 கறி கூட்டு. அதாவது இது வந்து திருவாதிரை அன்னைக்கு செய்வோம். 7 எடுத்துக்கலாம், அதாவது ஒற்றைப்படையில் எடுத்துக்கணும், 9 எடுத்துக்கலாம், 11 காய்கறிகள், அதாவது 7 காய்கறிகள், 9 காய்கறிகள், 11 காய்கறிகள், இந்த முறையில் நம்ம எடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது 7 காய்கறிகள் எடுத்துருக்கிறேன். அதாவது வாழைக்காய், மொச்சை எடுத்துக்கலாம், சேனக்கிழங்கு, கேரட் கூட எடுக்கலாம். நான் என்னென்ன காய்கறிகள் செஞ்சுருக்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கறி கூட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பை வேக வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு 8 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா ஒரு 5 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆகிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சமாக, இது கூட தேங்காய் வந்து ஒரு 10 மாதிரி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த சூடே போதும். இது வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். என்னென்ன காய்கறிகள்னு பார்க்கலாம். பரங்கிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு, நீர்ப்பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு. நம்ம 7 காய் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து 9 காய் வேணும்னா நீங்கள் மொச்சை, கேரட், இந்த மாதிரி நிறையா காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒற்றைப்படையில் வரணும். 11 காயும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காய், நீர்ப்பூசணி, அடுத்து உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணி, சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், 7 காய்கறிகள் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா வேகணும். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நெய்வேத்தியம் செய்கிறதுனால நம்ம வந்து என்னென்னா வெங்காயம் ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேக வைக்கிறது வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அதாவது குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் போட வேண்டாம். கரெக்டாக பெரிய நெல்லிக்காய் மீடியம் சைஸ் அளவுக்கு தான் நான் புளி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கரைச்சிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். இது காய் வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சதுனால நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். திருவாதிரைங்கிறது என்னென்னா சுமங்கலி விரதம். இது வந்து டிசம்பர் மாதத்தில் வரும். இந்த திருவாதிரை அன்னைக்கு வந்து களி செஞ்சு சாப்பிட்டு மஞ்சள் கயிறு, குங்குமம் இதெல்லாமே வந்து என்னென்னா வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம். இந்த நாளில் வந்து திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் ரொம்ப விசேஷம். நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அதாவது தேங்காய், தனியா, வரமிளகா, வெந்தயம், சீரகம், மிளகு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது துவரம்பருப்பு நல்லா வேக வச்சுருக்குறோம். நம்ம மீதி வந்து ரசத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயம், ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் நம்ம தூக்கலாக போட்டுக்கலாம். இந்த காய்கறி கூட்டுக்கு வந்து பெருங்காயம் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 7 கறி கூட்டு ரெடி. 7 காய்கறி கூட்டு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.